ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த இட்லி தோசை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 2 கப் அளவுக்கு சாதம் நம்ம எடுத்துக்கலாம். 2 கப் சாதத்தை நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 3/4 கப் அளவுக்கு பச்சரிசியை நான் ஒரு 1 ஹவர் முன்னாடியே தண்ணியில் போட்டு ஊற வச்சுருந்தேன். நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த சாதம் ப்ளஸ் இந்த அரிசியை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணியும் நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ இதை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அரைக்கும் போது ஃபஸ்ட்டு அரிசி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா சாதம் அரைச்சிக்கோங்க. இல்லை ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டுமே தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா ஈஸியாக அரைஞ்சிரும். இப்போ இதை பாத்திரத்தில் மாற்றின அப்புறமா நான் வந்து நல்லா புளிச்ச தோசை மாவு வச்சுருக்கேன். இப்போ இதையும் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 2 கரண்டி மட்டும்தான் எடுத்திருக்கேன் பாருங்கள். இதையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கப் மாவுன்னு வச்சுக்கலாமே, தோசை மாவு. இப்போ இதை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு வந்து தேவையான அளவுக்கு போட்டு சேர்த்துக்கோங்க, வேணுன்ற அளவுக்கு. அதுக்கப்புறம் சோடா மாவு நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்க்கலாம். நான் வந்து சோடா மாவு எப்போதும் சேர்க்க மாட்டேன் இட்லியில். நீங்கள் சேர்க்குற மாதிரி இருந்தால் சேர்த்துக்கலாம். ஏன்னா மாவு வந்து நான் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் புளிக்க வச்சு போடுறதுனால நான் சோடா மாவு யூஸ் பண்ண மாட்டேன். அதோட குழந்தைங்க சாப்பிட்றதுனால நமக்கு வயிறு பிரச்சனை வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ண மாட்டேன். அதனால் சேர்க்கலை. உங்களுக்கு பழக்கம் இருக்குன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஜஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சோடா மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் உப்பு மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை இந்த மாதிரி பாத்திரத்தில் ஊற்றிட்டு இதை நான் சைஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கெட்டியான திக்கான மாவே கரைச்சிக்கோங்க. ஒரு ஈடு வந்து அதை ஊற்றிருக்கேன். இன்னொரு ஈட்டுக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு ரவையை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். இது ரெண்டுமே நீங்கள் செய்கிற மெத்தட். நான் வந்து மொத்தமாக 2 மெத்தட் சொல்கிறேன். நீங்கள் இதில் 2த்தில் எது வேணால் யூஸ் பண்ணலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பாத்திரத்தில் நான் இட்லி பாத்திரத்தில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். அதில் இதை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் பண்ணாலுமே சரி, இல்லை இந்த மெத்தட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு ரெண்டுமே சூப்பராக வரும். நீங்கள் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி 2 விதமாக செய்யலாம் அப்படின்றதுக்காக தான் நான் 2த்தையுமே ஒரே தடவையிலே போட்டு காமிக்கிறேன். இப்போ இட்லியை ஊற்றிட்டு பாத்திரத்தில் வச்சு நான் ஏற்கனவே தண்ணி ஊற்றி சூடு பண்ணியிருந்தேன். பாத்திரத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி மூடியை போட்டு இட்லி எப்போவும் எப்படி வேக வைப்போமோ அந்த மாதிரி வேக வச்சுக்கலாம். இந்த பக்கம் இட்லி வேகட்டும். மீதி இருக்கிற மாவில் நம்ம தோசை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் சின்னதாக கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு தண்ணி ஊற்றி நம்ம கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடலாம். வேறு எதுவும் நம்ம சேர்க்க தேவையில்லை. நான் எதுக்காக இதை வந்து செஞ்சு காட்ட போகிறேன்னா, ஒரு சிலருக்கு டவுட் வரலாம், இது வந்து தவாவில் ஊற்றினா வருமா இல்லையான்னு சொல்லி. அதனால தான் நான் வந்து ஊற்றி காமிக்கிறேன். இது வந்து சப்பாத்தி கல்லை நான் லைட்டாக எண்ணெய் போட்டு ஃபஸ்ட்டு தடவி வச்சுருக்கேன். முதல்ல ஒரு தோசையை ஊற்றிக்கிறேன். சின்னதாக ஊற்றுறேன். ஏன்னா இந்த தோசை தவாவில் நேற்று நைட்டு வந்து சப்பாத்தி செஞ்சதுனால இப்போ வந்து ஃபஸ்ட்டு தோசை செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பொதுவாகவே நம்ம தோசை ஊற்றினோம்னா ஒரு சில டைமில் ரொம்ப அதிகமாக கத்தி சண்டையெல்லாம் போட்டு தான் எடுக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி தான் நானும் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் லைட்டாக கத்தி சண்டை போட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா இதை எடுத்து விட்டுட்டேன். இந்த மாதிரி எடுத்து திருப்பி போட்டு அந்த பக்கமும் வேக வைக்கிறேன். ஆனால் தோசை வந்து கரெக்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு சில டைமில் சப்பாத்தி வந்து செஞ்சோம்னா அதுக்கப்புறமா தோசை செஞ்சால் வராது. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாத ஃப்ரெண்ட்ஸுங்க ஒரு சில டைமில் நம்ம ஏன்டா தோசை ஊற்றினா வரலன்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. ஜஸ்ட்டு ஒரு 2-3 தோசை லைட்டாக எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி அதிகமாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க, கரெக்டாக வந்துடும். இப்போ வெங்காயம் வச்சு நான் ஃபஸ்ட்டு நல்லா தேய்ச்சிக்கிறேன். தேய்ச்ச அப்புறமா இப்போ அதே போல் மறுபடியும் தோசையை ஊற்றிக்கிறேன். இதை நம்ம ஃபஸ்ட்டு தோசை எடுத்த அப்புறமா இந்த மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்டுக்கணும். இல்லைனா மறுபடியும் அந்த இடத்துல ஒட்டும். இப்போ இதில் லைட்டாக ஒட்டி இருக்குது. நான் ஊற்றுறேன் இன்னொரு தோசை. ஏன்னா நான் ஒரு 2 தோசை ஃபஸ்ட்டு ஊற்றிக்கிட்டு சின்னதாக அதுக்கப்புறமா தான் கரெக்டாக பெரிய தோசையாக ஊற்ற போகிறேன். இப்போ இதையும் தோசை ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சாதம் மீதியானால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சில டைமில் நம்ம அதிகமாக சாதம் மீந்துடும். அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் கொஞ்சம் மீடியம் சைஸில் தான் ஊற்றுறேன். ஊற்றிட்டு இப்போ கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் போட்டு இதை வேக வைக்கிறேன். இப்போ இந்த தோசையும் வேகட்டும். கொஞ்சமாக எண்ணெய் போட்டு நான் வேக வைக்கிறேன். வெந்த அப்புறமா நம்ம இதை திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இதுவும் கரெக்டாக வந்துடும் நினைக்கிறேன். பார்க்கலாம் ஒட்டுதா என்னன்னு சொல்லி. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு தோசை 2 தோசை வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்தோம்னா அதுக்கப்புறம் சூப்பராக வரும். சப்பாத்தி செஞ்சால் மட்டும்தான் அது ஒரு ஆயில் வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன். இரும்பு தவானால் அதில் தான் எப்போவுமே சப்பாத்தி செய்கிறது. சரி, நான் அந்த ஆயில் அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் இரும்பு தவாவில் அதுக்கப்புறமா யூஸ் பண்ணலான்னு நினச்சேன். அதுக்குள்ளே சரி சப்பாத்தி செய்யலாமேன்ட்டு இந்த சவாலையே செஞ்சுட்டேன். அதுக்கப்புறமா தான் இது வந்து கழுவிட்டு மறுபடியும் தோசை செய்யும்போது இந்த மாதிரி கொஞ்சம் மக்கர் பண்ணுது. அதுக்கப்புறமா நம்ம செஞ்சுக்கலாம். கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் வராது. எல்லா இடமும் வந்துருச்சு. ஜஸ்ட் அந்த ஒரு இடம் மட்டும் நான் காமிச்சேன் இல்லைங்களா, லைட்டாக ஒட்டி இருந்தது. அந்த இடம் மட்டும் கொஞ்சம் வரலை. இப்போ இதை திருப்பி அப்படியே போட்டு இந்த பக்கமும் லைட்டாக வேக வச்சுக்கிறேன். இப்போ இது வெந்துருச்சு. இதை எடுத்து வச்சுட்டு இன்னொரு தோசை ஊற்றலாம்.
அதுக்குள்ளே இட்லி என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். இட்லியும் இந்த பக்கம் வெந்துருச்சு சூப்பராக பாருங்கள். அடுப்பை ஆஃப் பண்ணி இட்லியை இறக்கி நம்ம ஆற வச்சுக்கலாம். இந்த பக்கம் தோசையும் ரெடி ஆகிடுச்சு. இந்த தோசையை எடுத்துகிட்டு இன்னொரு தோசை நல்லா பெருசாக ஊற்றுறேன் பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு. தோசை வந்து நீங்கள் நார்மல் தோசை எப்படி வந்து சாப்பிட்றதுக்கு நமக்கு இருக்குமோ அதே போல் டேஸ்ட்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சாதம் ஒரு சில டைமில் அதிகமாக மீந்துருச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ நல்ல ஒரு பெரிய தோசையாகவே ஊற்றிருக்கேன். இது எப்படி வருதுன்னு பார்க்கலாமா? கொஞ்சம் வேகட்டும். நான் வந்து நல்ல லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகட்டும்னு பார்த்தேன். சரி எடுத்து பார்க்கலாம் வருதுன்னு சொல்லி அவசரப்பட்டு எடுத்துகிட்டேன். கரெக்டாக வந்துருச்சு. இதுக்கு மேலே கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துடும். நம்ம கத்தி சண்டை போட தேவையில்லை. இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இந்த தோசையை நான் எடுத்துடுறேன். இதுக்கப்புறமா மீதி இருக்கிற மாவு வந்து குழந்தைங்களுக்கு சின்ன சின்னதாக தோசை மாதிரி ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சின்ன தோசை ஊற்றினோன்னா என்ன பண்ணுவோன்னா மிஸ்டேக் பண்ணும்போது மாவை ஊற்றி அதை கரண்டியில் தடவி விடுவோம். அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இப்படி ஊற்றி விட்டுட்டோம்னா போதும். அதுவே வந்து ஸ்ப்ரெட் ஆகிக்கும். 4 பக்கம் ரவுண்டாக வந்துடும். நம்ம அப்படியே வச்சு தடவி விட்டோம்னா அது கொஞ்சம் பெரிய சைஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் எடுக்கும்போது அதில் ஒட்டிக்கும். அந்த மாதிரி வந்துடும். அதனால் நம்ம லைட்டாக வந்து மாவு கொஞ்சமாக ஊற்றணும். ஒரு கரண்டி மாவு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 6 தோசை செஞ்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு இது அப்படியே லைட்டாக எண்ணெய் போட்டுட்டு நம்ம இதை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா வேக வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா குழந்தைங்க கையில் பிடிச்சிட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை திருப்பி போட்டு இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு இதில் எண்ணெயே தடவலைங்க அடியில். அப்படியே வந்து லைட்டாக வெங்காயம் மட்டும் தான் போட்டு தேய்ச்சிட்டு செஞ்சேன். கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த மாதிரி தோசை தவை வந்து ஒட்டாமல் சூப்பராக எப்படி செய்யணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த வீடியோ அப்லோட் பண்ணலாம். நான் எப்படி வந்து தவாவை கரெக்டாக சுத்தம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இட்லி நல்லா வெந்துருச்சு. இங்கே சோடா மாவு போட்டு செய்யும்போது நல்லா உப்பிட்டு பெருசாக வரும். நான் வந்து சோடா மாவு சேர்க்கலனால நான் ஊற்றினதை விட கொஞ்சம் ஜஸ்ட் பெருசாக வந்திருக்கு. இப்போ இதை எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஏற்கனவே ஒரு தடவை வீடியோ பண்ணியிருக்கும் போது நான் வேறு மாதிரி பண்ணேன், தயிர் சேர்க்காமல். ஆனால் இட்லி நல்லா சாஃப்டாகவும் சூப்பராகவும் இருந்தது. ரீசெண்டாக ஒரு ஃப்ரெண்ட் வந்து கமெண்ட் பண்ணாங்க. நான் அந்த வீடியோ போட்டு ஒரு 5 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. இப்போ ரீசெண்டாக ஒரு ஃப்ரெண்ட் பார்த்துட்டு சொன்னாங்க, இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது, இப்போ கொலன்னு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. ஆனால் நீங்கள் கரெக்டான மெஷர்மெண்ட் நான் சொல்கிற மாதிரி யூஸ் பண்ணுங்கள், கரெக்டாக வந்துடும். இந்த வீடியோவில் நான் கரெக்டாக சொல்லியிருக்கேன் எவ்வளோ மெஷர்மெண்ட் கரெக்டாக சேர்த்துருக்கேன்னு சொல்லி. நீங்களும் ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லா வரும். இந்த இட்லியை பாருங்கள், நான் உங்களுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணியே காமிச்சேன். எவ்வளோ வந்து சாஃப்டாக நல்லா வந்து கரெக்டாக இருக்குது இட்லி பதத்தில். இது தோசையும் அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் இது ரெண்டுத்தில் எது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள். இந்த மாதிரி சூப்பரான சாதம் மீந்தா இட்லியும் தோசையும் செஞ்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமாகவும் இருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். பாருங்கள் இட்லி ரொம்பவே நல்லாயிருக்கு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.